புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள லோக்சபாவின் முதல் கூட்டத்தொடர் ஜூன் 4ஆம் தேதி துவங்கி 11ஆம் தேதி வரை நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் கடந்த திங்களன்று பதவியேற்றனர். அதைத் தொடர்ந்து செவ்வாயன்று நடந்த முதல் அமைச்சரவை கூட்டத்தில் கருப்பு பணத்தை மீட்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து வியாழனன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் 16வது லோக்சபாவின் முதல் கூட்டத்தொடரை ஜூன் 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடத்த ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதை மத்திய பார்லிமெண்டரி விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். ஜூன் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் புதிய எம்பிக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சிகள் நடக்கும் என்றும் ஜூன் 6ஆம் தேதி புதிய சபாநாயகர் தேர்தல் நடக்கும் என்றும் அவர் கூறினார். And has decided to convene the 16th Lok Sabha first session on 4th of this month, June. And there will be a session between 4th and 11th. 4th and 5th, swearing in of new members of the Lok Sabha. 6th, election of the Speaker of the Lok Sabha. 7th, 8th are Saturday, Sunday. 9th, Honorable President's address to joint session of Parliament. ராஜ்யசபா கூட்டத்தொடர் ஜூன் 9ஆம் தேதி துவங்கும் என்று கூறிய வெங்கையா நாயுடு, அன்றைய தினம் பார்லிமெண்டின் கூட்டத்தில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி உரையாற்றுகிறார் என்றும் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து ஜூன் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் ஜனாதிபதி உரை மீது விவாதம் நடக்கிறது. தேவைப்பட்டால் சபாநாயகருடன் ஆலோசித்து கூட்டத்தொடர் ஓரிரு நாட்கள் நீடிக்கப்படலாம் என்றும் வெங்கையா நாயுடு கூறினார். அதைத் தொடர்ந்து சிறிய இடைவேளைக்கு பின்னர் ஜூலை மாதத்தில் மீண்டும் பார்லிமெண்ட் கூடுகிறது. அப்போது நரேந்திர மோடி அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது.